மாற்றுத்திறனாளி லாக் அப்டேட். உண்மையில் நடந்தது என்ன? நீதிமன்ற காவலில் இருந்த விசாரணை கைதி சபரிவர்மன் மரணம். உடற்கூறாய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். நாகர்கோயில் சிறையில் அந்த இரவு உண்மையில் என்ன நடந்தது? இந்த வழக்கு ஏன் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது? முழு விவரங்களை பார்க்கலாம். நியூஸ் கஃபே டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலை சேர்ந்த 35 வயதான மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் மளிகை கடை நடத்தி வந்தார். அவரது கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் சுமார் 200 கிராம் குட்கா இருந்ததாக கூறி ஜூலை 9ஆம் தேதி தெற்கு தாமரைக்குளம் போலீசார் அவரை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நாகர்கோயில் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் தான் தற்போது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. ஜூலை 14ஆம் தேதி அதிகாலை சபரிவர்மனுக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டதாக கூறி கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த தகவல் வெளியானதும் சபரிவர்மனின் குடும்பத்தினர் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது இயற்கை மரணம் அல்ல, சிறையில் நடந்த தாக்குதலால் ஏற்பட்ட உயிரிழப்பு என குற்றம் சாட்டிய அவர்கள் வெளி மாவட்ட மருத்துவர்கள் அடங்கிய மருத்துவ குழுவின் உடற்கூறாய்வை கோரினர். மேலும் உடற்கூறாய்வு அறிக்கை வரும் வரை உடலை வாங்க மறுத்ததுடன் அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் குழு உடற்கூறாய்வை நடத்தியது. அந்த அறிக்கை வெளியாகியதும் இந்த வழக்கு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சபரிவர்மனின் உடலில் மொத்தம் 19 காயங்கள் இருந்ததாக உடற்கூறாய்வு அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக முழங்கைகள், முழங்கால்கள் மற்றும் நெஞ்சு பகுதியில் பலத்த காயங்கள் இருந்ததாக தகவல்கள் வெளியாகின. சிறையில் என்ன நடந்தது என்ற விசாரணையில் மேலும் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியது. ஞாயிற்றுக்கிழமை இரவு சபரிவர்மன் சத்தமாக பேசி சிறையில் பரபரப்பு ஏற்படுத்தியதாக கூறி சில சிறை காவலர்கள் அவரை தாக்கியதுடன் கயிற்றால் கை கால்கள் கட்டப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து நேரில் பார்த்தவர்களின் வாக்குமூலங்கள் மற்றும் சிறையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறை தலைமை சிறை காவலர் திருமலை நம்பி சுரேஷ், சிறை காவலர்கள் ஜெகன் மற்றும் சிவகுமார் ஆகிய 3 கைது செய்தது. அவர்கள் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆர் ஸ்டாலின் மற்றும் நாகர்கோயில் நீதித்துறை நடுவர் ஆர் சத்தியமூர்த்தி ஆகியோர் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அதேபோல் சபரிவர்மன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உதவியதாக கூறப்படும் 5 கைதிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் கைது செய்யப்பட்ட சிறை காவலர்கள் தங்கள் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பிறகு சபரிவர்மன் காவல் நிலையத்தில் இருந்து சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அவர் நலமாக இருந்ததாகவும் மருத்துவர்களின் உடல் தகுதி சான்றிதழில் வெளிப்புற காயங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் லாக்அப் மரணம் குறித்த தீர்ப்பு கடந்த மார்ச் மாதம் வெளியானது. அதில் குற்றவாளிகளான ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 பேருக்கு கொலை குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் சபரிவர்மன் சிறையில் மரணம் அடைந்திருக்கும் இந்த சம்பவம் அரசியல் ரீதியாகவும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த மரணம் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் காவல்துறையின் நடவடிக்கையில் பாரபட்சம் இருந்ததா என்பது குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சபரிவர்மனின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் கஃபே டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.